கத்திர பிரசனம் சொல்லிட்டு அக்காவை பற்றி அண்ணனை பற்றி எல்லாருமே சொல்லிட்டீங்க. அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ என்னென்ன பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே அவங்க 2 பேரும் லீடருன்னு சொன்னதே கிடையாது. அவங்க நம்ம என்ன ஆக்சுவலாக இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எதனா கடைக்கு போகணுன்னு வச்சுக்கோ, நான் ஒரு லீடராக என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் போங்க, சரி நீங்கள் போகிறது ஆகணும் அப்படின்னு சொல்லவே மாட்டார். எதனா ஒன்று வாங்கணும்னா ஃபஸ்ட்டு அவர் ரெடி ஆகிட்டு நீங்கள் இருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். அவங்க என்றைக்குமே 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லீடருன்ற ஒரு மனமானமே கிடையாது அவங்களுக்கு. எப்பயுமே தாழ்மை, எது சொன்னாலும் அதே மாதிரி லீடர்லாம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல நம்ம கேட்கணும். இதுவரையும் சரி அவங்க சொல்லி நம்ம யாரும் நம்ம சொல்றதை அவங்க கேட்பாங்க. அவங்களுக்கு எதனா ஒன்று வேணும்னா என்ன பண்ண டீம்ல சொல்லுவாங்க, நம்ம என்ன சொல்றோமோ அதான் அவங்க கேட்பாங்க. இதுவரை தெரிஞ்சு நம்ம டீம் எல்லாரும் வந்து அவங்க சொல்லி நம்ம கேட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம சொல்றதை அவங்க கேட்பாங்க. எதனா சஜஷனா நம்மளே சொல்லுவாங்க, சரி என்ன பண்ணலாம், இது ஓகேவா அப்படின்வாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து சொன்ன பிறகு அவங்க ஓகேன்றாங்க. அதே மாதிரி யாருன்னா ப்ரேயருக்கு வரலாம் அப்படிங்க, 1 வாட்டி 2 வாட்டி இல்லை, அவங்க 10 நாள் ப்ரேயர் வைக்கிறாங்களோ என்னெல்லாம் வந்து டெய்லியும் ஃபோன் பண்ணுவாங்க, ப்ரேயர் கலந்துக்கப்பா, எது ப்ரேயர்னாலும் அண்ணனும் சரி எந்த மீட்டிங்கும் நான் வரவே மாட்டேன். ஆனால் இருந்தாலும் அவங்க மனசு தளராம அவங்க வராங்களோ இல்லையோ அவங்களோட சைடு வந்து அன்பை வந்து என்னைக்குமே காமிச்சுனே இருப்பாங்க. அவங்க எப்பயுமே வந்து எல்லாருமேலையும் வந்து எப்படின்னா அன்பா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ராய்ஸ்ல சொன்ன மாதிரி தான் அந்த ப்ரேயர் ஃபர்ஸ்ட் நான் ஒரு மாதம் கலந்துருந்தேன். அந்த ப்ரேயர் பண்ணும்போது ஒரு பேரும் சொல்லுவாங்க பாருங்க, நானும் இதெல்லாம் எழுதி வச்சா கூட நம்ம ஃபாஸ்டா படிக்க முடியாது. அப்படி கடை எல்லா பேரும் ஃபர்ஸ்ட் தலைவர் அப்படின்ற மனைவி பிள்ளைங்க பேரு எல்லா பேரும் ஒருத்தருக்காகவா தனிப்பட்ட ஜோபத்துல வந்து உண்மையாக அந்த லீடர் வந்து பெரிய நம்மளுக்கு கிடைச்சது ஒரு பெரிய பொக்கிஷன் தான். சரிங்களா, இனிமேல் வர லீடர்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா இவங்களை மிஸ் பண்றது எல்லாருக்கும் ஒரு இழப்பு தான். ஆனாலும் திருப்பி நமக்காக அவங்க எல்லாம் கண்டிப்பா ஜெபம் பண்ணி தான் இருப்பாங்க. நம்மளும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரதர் டேனியல். கவிப்பிரியை சொல்ல விரும்பல. வேற யாருன்னா மிஸ் பண்ணிருக்கோம். சொல்றீங்களா? ஓகே, இப்போ டைம் டு நம்மளோட முக்கியமான நேரம், யாருமே மிஸ் பண்ணல. இது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல சாட்சி பாருங்க. இந்த மாதிரி சாட்சியெல்லாம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். வெரி குட் டெஸ்டிமனி we have been here among the group members. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு நல்ல லீடர்ஸை வந்து இனிமேட்டு வந்து இந்த மாதிரி ஒரு குட் லீடர்ஸ் நம்மளால பார்க்கவே முடியுது. this is the time now நம்ம லீடர்ஸ் வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க. சைமன் பிரதர்.